இதெல்லாம் இந்த 7 பேர்த்து கூட ஒரு கூலச்சியே ஒரு திண்டாங்க கட்டம் கிடையாது அவன் எங்கடி அவன் எங்கடி இந்த சூத்திரவள்ளி சூரிய முடிச்சு வாங்கடி தண்ணி போடட்டுமா அறிவில சரியாலே ஆரவள்ளி பொங்கலுக்கு 7 பேர் 7 பேர்ல 6 பேர் அடிக்கும் போது இன்னைக்கு பாருங்க அந்த பில்லி சூனியம் மந்திர தந்திரமா இருக்கு இல்லையா அந்த 7 பேருக்கு அடிக்கும் போது சூனிய வழி மட்டும் மறைஞ்சு போயிடுறான் மறைஞ்சாலும் விட மாட்டேன் இன்னைக்கும் அந்த சொல்லுங்க இது பொம்பளைங்களா எல்லாத்தையும் அவுத்து போட்டுருக்குறா ஆம்பளைங்களா ஏண்டி ஒரு பக்கம் இது இல்லாம இருந்தாலும் உண்டவாய் அங்கதானே இருக்கிறேன் கருப்புக்கே பங்க எல்லாரும் வாங்குறீங்க தண்ணி போடட்டுமா காப்பு தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே காப்பி தண்ணி வேணாம் மாமி தண்ணி வேணாம் மாமி உங்க பால் மட்டும் போதும் மருமகனே அவனுக்கு பால் பேர் இல்லைங்க சோறுக்கு சொல்றாங்கல்ல கம்மஞ்சோறு வேணாமா நெல்லுச்சோறு வேணாமா நாங்கள் வைத்த பந்தயத்திலே வெற்றி பெற்றோம் மருமகனே இந்நாட்டிலே இருக்கின்ற அடிமை பெற்றிருக்கின்ற ஆம்பளைக்கு எல்லாத்துக்கும் விடுதலையா எல்லாருக்கும் விடுதலை சொல்லுங்க ஒரு ஆளு கூட விடுதலை இல்ல விடுதலை என்னடி விடுதலை எங்க மாமாங்க எங்க மாமாங்க பூதகத்தி அலிமுத்து மாமப்பா மாமா மாம என் மாமக்கு மண்டையிலே முடி அதிகமாக இருக்குமே அது சுயரூபம் எடுத்தா சுயரூபம் எடுத்துக்கிட்டா இப்ப என்னாச்சு இப்பொழுது அது விட்டுருக்காங்க எங்களுக்கு அடிமையா இருக்காரு இல்லையா அதான் மண்டை இன்னும் என்ன மயில்கடி உங்களுக்கு அடிமை மாமா என்ன மயிலுக்கு அடிமை இல்ல எட்டு மாமா சாட்டியா அண்டிட்டியா என்ன சங்கதி கேளு கண்டாரோல் முண்டை தேவடியா முண்டை உன்னை எப்படி அடிச்சாங்களோ ஜில்லா கலை 1 அடியா 2 அடியா ஜில்லா புளுத்தியா பின்னாடி நான் உன்னை விடுதலை செய்துட்டல அதுதானே என் தங்கச்சி எத்தனை அடி அடிச்சா எந்திரி மேல எத்தனை அடி அடிச்சா அடிச்சா எத்தனை அடி அடிச்சா மாமா இவனை விட்டு இந்த குளிச்சு என்ன அடிச்சா எட்டு எட்டு வச்சா பாடிங்க பாடி ஒரு அடியா 1000 அடியா அப்படியே அல்லிமுத்து போடு எப்படி எப்படி ஆமா என்ன அடிச்சிடாதப்பா அது அடி அப்படி அடிக்கூடாது இங்க பாரு பாடி ஏண்டி நாஜர் முண்டை என்ன எத்தனை அடி அடிச்ச பாடிங்க
நீங்க அடிங்க. அல்லிமுத்து நாங்க ஏய், இதுவரை படிக்கு இந்நாட்டிலே இருக்கின்ற அடிமை பெற்ற ஆம்பளைங்க அரசியல் எல்லாத்துக்குமே விடுதலை. மருமகன் சொன்னமே. மருமகனே எனக்கும் மாமியார் பாரு. அதனால் படிக்கு நாட்டு மக்கள் எல்லாம் விடுதலை. ஆனா எல்லாத்தையுமே விடுதலை செஞ்சிட்டீங்க. மருமகனே மருமகனேன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த மருமகனேன்னு எதுக்கு சொல்றீங்க? இது உனக்கு தெரியாமதான் இத்தனை நாள் மருமகனே மருமகனே காப்பி தண்ணி போட்டுமா டீ தண்ணி போட்டுமாங்கிறோம். ஒரே நெல்லுச்சோறு ஆகட்டுமா? அப்படி இல்ல கேக்குறான். ஏன் மருமகனேன்னு சொல்றேன் தெரியுமா? இதோ வரப்ப இந்த ஆரவள்ளி கோட்டைக்குள்ள வரப்ப ஒரு விருதாவளி எழுதி கட்டியிருந்த பாத்தியா இல்லையா? இந்த ஆரவள்ளி பெண்கள் வைக்கக்கூடிய பந்தயத்துல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு வெற்றிக்கு பரிசாக நான் பொறுமை என் மகளாகப்பட்ட பல்வேறு சாலை திருமணம் செய்து தருகிறேன் என்பதற்காக விருதா ஒளி எழுதி கட்டியிருந்தேன். சரி, இந்த நாங்க எத்தனையோ மன்னாதி மன்னலாம் எங்களிடத்துல வந்து பந்தயத்துல கலந்து கொண்டாங்க. அனைத்து மன்னர்களும் எங்களுக்கு அடிமையாகிதான் போனாங்க. ஆனால் இவ்வளவு ஒரு வீரமிக்க பிரதாபனா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ஆரவள்ளி பெண்கள் எல்லாம் இப்படி இருந்து மகனுக்கு என்னுடைய மகளுக்கு பல்வேறு சாலுக்கு ஒரு தீரம் மிக்கிறவனா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நாங்களும் இப்படி இருந்துட்டோம். நீயும் தீரம் எல்லாம் நல்லா இருக்கிற, அதனால பல்வேறு சாலை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்பா. இன்று ஒரு நாள் எங்களை வெற்றி பெற்றாய் அல்லவா? இன்று இங்கு தங்கி இருந்து என் மகள் ஆகிய பல்வசாலை கல்யாணம் செய்து அழைத்து போகலாம். ஆகட்டும். அப்படி இருந்து வருதா? இதோ நாட்டுக்கு நாடு மகாநாடு, நீர்வளம் நிறைவளம் படைவளம் பயிர்வளம் நீர்த்தாந்த புண்ணிய பூமி ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி. சத்தமடா போங்க. அல்லிமுத்து வந்தயம் இப்ப ஒரு நாடகமானது. இந்த அல்லிமுத்தானவர் இந்த ஆரவள்ளி பெண்கள் வைத்த 3 பந்தயத்திலுமே வெற்றி பெற்றவுடனே அந்த இவர்கள் பெண்ணாகப்பட்ட பல்லுவர் சாவை திருமணம் செய்து கொள் அப்படின்றதுக்காக சொல்லுகின்ற விதத்திலே முதலிரவு நாடகமானது இற்றோடு முடிவடைந்தது. ஆரவள்ளி நாடகங்கிறது 2 ராத்திரி நாடகம். இந்த 2வது ராத்திரி வச்சாதான் உங்களுக்கு விளக்கமா புரியும். அதனால் படிக்கு இந்த முதலிரவாகப்பட்ட ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி அல்லிமுத்து வந்தயம் ஈரோட்டை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அடுக்கு பாதை வாழ்ந்து புகழ் பெற்ற மணிவாத்தியார் ஆண்டவர் குழுவானது இன்றைய தினத்திலே இப்ப கொண்டு ஒரு நாடகத்தை நடத்துறோம். உங்களுக்கு மனசார நாடகம் முடிச்சிருந்தா எங்களுக்காக ஜோர கை தட்டுங்க. அறிவியல சபையால அது மட்டும் இல்லாம நம்முடைய நடைமுறை கிராமத்துக்கு எங்களை அறிவு செய்து வைத்த அன்பு நண்பர் ஆகிய கார்த்தி அவர்களும் நம்முடைய ஊர் பொதுமக்களும் இன்னும் கோகுல்ராஜ் அவர்களும் நம்முடைய ஊரை சார்ந்த ஊர் பெரியவங்க எல்லாத்துக்குமே எங்கள் ஈரோடு அடுக்குப்பாறை மணிவாத்தியார் கலைக்குழு சார்பாக அது மட்டும் இல்லாம நம்முடைய தெருக்கூத்து நாடகத்தை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற இந்த விடிய 30 அக்னி புயல் யூடியூப் சேனல் அவருடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் இந்த கூத்து வச்சவங்க கூத்து பார்த்தவங்க கத்தி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கிடந்து நோயற்ற வாழும் குறைவற்றா சல்வமாக இந்த ஊரு செழிக்கணும், உற்றமழை பெய்யணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நீங்க எல்லாரும் எந்த ஒரு நோயும் இல்லாம அந்த காளியம்மன் அருள் பெற்று என்றும் மகராஜனாக இருக்க மீண்டும் உங்களை அடுத்த வருஷம் பார்ப்பதற்காக எல்லாருக்கும் பிரியா வருகிறோம். எல்லாரும் போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வருஷம் பார்க்கலாம். வணக்கம்.